ஸ்ரீவைகுண்டம் அருகே வாழ்வாதாரத்துக்காக கழுத்தளவு நீரில் ஆபத்தான முறையில் வாழைத்தார்களை சுமந்து செல்லும் தொழிலாளர்கள் தங்களது பிள்ளைகளின் படிப்பு வேலையில் அரசு உதவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 1998ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் பேட்மா நகரத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை கதைக்களமாக கொண்டு வாழைத்தார்களை சுமக்கும் தொழிலாளர்களின் வாழ்வியலை இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த காட்சிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்றும் அன்றாட நிகழ்வாகவே உள்ளது. ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட சிவகளை பகுதியைச் சேர்ந்த வாழைத்தார் சுமக்கும் தொழிலாளர்கள் கரடுமுரடான பாதைகளில் தங்கள் பணியை செவ்வனே செய்து வருகின்றனர். வாழைத்தார் சுமக்கும் போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை காப்பாற்றிய நிகழ்வும் நடந்துள்ளதாக கூறும் அவர்கள் தொடர்ந்து கழுத்தளவு நீரில் வாழைத்தார்களை சுமக்கும் அபாயமான பணியை செய்து வருகின்றனர். ஜூன் முதல் ஜனவரி மாதம் வரை வாழைத்தார்களை சுமக்கும் பணி இருக்கும் என்றும் எஞ்சிய மாதங்களில் விவசாய பணிகளுக்கு குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு செல்வதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இந்த இடத்துல நாங்கள் ஒரு வாரமாக சமைத்து கொடுத்துருவோம். கலக்க தண்ணி வந்து சமைக்கிறோம். அன்றைக்கெலாம் தண்ணி அதிகமாகிட்டுது. 2-3 பேரை இழுத்துட்டு போயிட்டு நாங்கள் பசங்கள்லாம் காப்பாற்றிட்டோம். என்ன செய்ய, தொழில்னு வந்தாச்சு, எல்லாமே கஷ்டமானதான். எந்த வேலையும் அவங்க பார்க்க வேலை எல்லாரும் கஷ்டம். எங்களுக்கு இது மாதிரி கஷ்டமானோன்னா மன நிறைவாக இருக்குது, எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. எங்கள் லைஃப் இதில் வச்சு தான் ஓடுது. தங்களது குடும்பத்திற்காகவே கடினமான இந்த தொழிலை செய்வதாக கூறும் தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளின் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க மாதந்தோறும் அரசு உதவித்தொகை மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதே வாழைத்தார் சுமக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.